அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இரண்டு முக்கியமான உலக செய்திகள், ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் இருக்குது நண்பர்களே. அதுல முதலாவதாக எதை பார்க்கணும் அப்படின்னா, மாலத்தீவு அடிச்ச அந்தர்பல்டி பத்தி தான் பார்க்க போறோம். அடினா அடி, சரியான அடி, உங்கூட்டு அடியா எங்கூட்டு அடியா அந்த மாதிரி தொடர்ந்து மாலத்தீவு அடி வாங்கிட்டே இருக்குது. லேட்டஸ்டாக தான் பெரிய பிஸ்து அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டது நண்பர்களே சில தினங்களுக்கு முன்பு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே, அதை செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே தான் இப்போ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு அந்தர்பல்டி அடிச்சிருக்குது மாலத்தீவு. அதற்கு காரணம், அதற்கு அடி வயிற்றிலேயே விழுந்த பயங்கரமான அடி அப்படிங்கிறதா உண்மை. இதற்கு அடுத்ததாக இரண்டாவது செய்தியாக எதை பார்க்கிறோம் அப்படின்னா, உலகத்திலேயே பெரும்பாலான மக்கள் வெறுத்து ஒதுக்கி இருக்கிற நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா வடகொரியா தான். கிட்டத்தட்ட உலகின் முக்காவாசி நாடுகளோடு இதற்கு ராஜாங்க உறவுகள் கூட கிடையாது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஐநா சபையில் இருக்கிற கிட்டத்தட்ட அனைத்து நாடுகளுமே வடகொரியாவோடு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது ராஜதந்திர உறவுகளை அவங்க வைத்துக் கொள்றதே இல்லை. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, வடகொரியா எந்த விதமான சர்வதேச விதிகளுக்கும் கட்டுப்பட்டு நடப்பது இல்லை, எதையுமே அது ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிங்கிறதா உண்மை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேற்றைய தினம் ரஷ்ய அதிபர் வடகொரியா போனார். நேரில் போயிருக்கிறார் நண்பர்களே. அங்கே போனதோடு இல்லாமல் அங்கே வடகொரியாவோடு ஒரு சில ஒப்பந்தங்கள், குறிப்பாக அவங்க போட்ட ஒரு இராணுவ ஒப்பந்தமானது பயங்கரமான சர்ச்சையை கிளப்பி இருக்குது. அந்த ஒப்பந்தத்தை பார்த்துட்டு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க நண்பர்களே. அப்படி என்ன ஒப்பந்தத்தை ரஷ்யாவும் வடகொரியாவும் செஞ்சிருச்சு. இதனால பிற நாடுகளுக்கு, குறிப்பாக ரஷ்யா வடகொரியாவுக்கு எதிரி நாடுகளான அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்கு என்ன ஆபத்து, இதை பற்றி தான் பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, ஒரு மனுஷன் துள்ளலாம், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. நம்ம தமிழ் படத்தில் வடிவேலு கைப்பிள்ளையா வருவார் இல்லையா, அவர் கண்ட மேனிக்கு துள்ளுவார் இருக்கும் இல்லையா. துள்றதோடு இல்லாமல் போகிற பக்கமெல்லாம் மனுஷன் வாங்கி கட்டிட்டு வருவார் இல்லையா. அடினா அடி அப்படி வாங்குவார் இல்லையா. அந்த மாதிரி இப்பொழுது மாலத்தீவு தான் ஆசியாவின் புதிய கைப்பிள்ளையாக மாறி இருக்குது நண்பர்களே. தான் சிறுபிள்ளைத்தனமாக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டியது, அதற்கு பிறரிடமிருந்து பயங்கரமான அடியை தொடர்ந்து கைப்புள்ள அடி வாங்கின ரேஞ்சுக்கு இதுவும் அடி வாங்கிட்டு தான் தெரியுது மாலத்தீவு. அதில் லேட்டஸ்டாக நடந்தது தான் ரொம்பவுமே சுவாரஸ்யமானது. உங்களில் பலருக்கும் தெரியும் நண்பர்களே, மாலத்தீவு ஒரு இஸ்லாமிய நாடு. அது முழுக்க முழுக்க இஸ்லாமை மட்டுமே தன்னுடைய தேசிய சட்டமாக கொண்டிருக்கிற ஒரு நாடு. அந்த நாட்டில் இஸ்லாமிய தீவிரவாத கொள்கைகளை கொண்ட புதிய அதிபரான முகமது மொய்சு ஜெயிச்சு பதவியேற்றதுல இருந்தே அவர் பயங்கரமா, நானும் ஒரு முஸ்லிம் நாடு, நானும் கைப்புள்ள தான், நானும் ரவுடி தான் அப்படின்னு மனுஷன் பயங்கரமா துளியிட்டு திரிகிறாரு. ஆனா போன பக்கமெல்லாம் கைப்புள்ள வாங்கின மாதிரி தான் வாங்கிக்கிட்டு வராரு. ஏற்கனவே இந்தியா கிட்ட அவர் வாங்கி கட்டிக்கிட்டது நமக்கு தெரியும். அடுத்ததாக பார்த்தோம்னா இப்ப லேட்டஸ்டாக இஸ்ரேலின் பக்கம் போய் தான் பயங்கரமா வாங்கிட்டு இருக்கிறார் நண்பர்களே. சென்ற வாரம் இஸ்ரேலுக்கு எதிராக தான் ஒரு பிரகடனத்தை கொண்டு வந்தாரு மாலத்தீவுடைய அதிபரான முகமது மொய்சு. அவர் என்ன பண்ணாரு, இஸ்ரேல்ல இருந்து இனிமே யாரும் மாலத்தீவுக்கு சுற்றுலா வருவதற்கு நாங்க விசா கொடுக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வெளிப்படையான அறிக்கையவே விட்டாரு. அதற்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா, மாலத்தீவு ஒரு இஸ்லாமிய நாடு. இஸ்ரேல் பாலஸ்தீனர்களை, இஸ்லாமிய மதத்தை கொண்ட பாலஸ்தீனியர்களை பயங்கரமா வஞ்சிக்குது, அவங்கள பயங்கரமா தாக்கிட்டு வருது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஒரு நல்ல முஸ்லிம் நாடாக, ஒரு நல்ல இஸ்லாமிய சகோதரனாக நாங்க இஸ்ரேலியர்களை இனிமே நாங்க மாலத்தீவுக்குள்ள விடமாட்டோம், இஸ்ரேலியர்களுக்கு இனிமேல் விசா கொடுக்க மாட்டோம், நாங்க டூரிஸ்ட் விசா தான், டூரிஸ்ட் விசாவே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டது. அந்த அறிக்கையை பார்த்தெல்லாம் இஸ்ரேலியர்கள் கலங்குவாங்களா என்னென்னத்தை பார்க்குறாங்க. அவங்க இஸ்ரேல் உடனடியாக
தான் வந்து அதுக்கு கவுண்டர் அறிக்கை கொடுத்தது. மாலத்தீவில் இருக்கிற அனைத்து இஸ்ரேலியர்களும் உடனடியாக வெளியேறுங்க, இனிமேல் யாரும் இஸ்ரேலில் இருந்து மாலத்தீவுக்கு போக வேண்டாம், சுற்றுலாவுக்காக நீங்கள் போகணும், நல்ல நல்ல அழகான பீச்சுகள், நல்ல நல்ல அழகான கடற்கரைகளுக்கு நீங்கள் போகணும், தீவுகளுக்கு போகணும், சி கேம்ஸுக்கெல்லாம் விளையாட போகணும். அப்படின்னா நீங்கள் இனிமேல் மாலத்தீவுக்கு போகாதீங்க, இந்தியாவுக்கு போங்க, இந்தியாவுடைய லட்சதீப்புக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டது. உடனடியாக இஸ்ரேலியர்கள் மாலத்தீவு வர்றதை அறவே நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மாலத்தீவில் இருந்த கொஞ்ச நஞ்சம் இஸ்ரேலியர்களும் அங்கிருந்து வெளியேறவும் செய்தாங்க. இதற்கு முன்பே ஒரு சம்பவம் நடந்தது, உங்களுக்கெல்லாம் தெரியும் நண்பர்களே. இஸ்ரேலை சேர்ந்த ஒரு பெண்மணி சுற்றுலாவுக்காக மாலத்தீவு வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து மாலத்தீவின் ஒரு தனி தீவில் போய் தங்கி இருந்திருக்கிறாங்க. அங்க வந்து அவங்க ஒரு பெரிய பீச் ரிசார்ட்னு சொல்றாங்க, ஒரு 5 ஸ்டார் பீச் ரிசார்ட்ல தங்கி இருந்திருக்கிறாங்க நண்பர்களே. அப்படி அவங்க தங்கி இருக்கும்போது அங்க வேலைக்கு இருந்த பணியாட்கள் இருக்காங்க இல்லையா, ஹோட்டல் பணியாட்களே, அவங்களே வந்து அந்த இஸ்ரேலிய பெண்மணியை பயங்கரமா அவங்க வந்து கெட்ட வார்த்தைகளால வைத்திருக்கிறாங்க, திட்டி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ரொம்ப மோசமாகவும் நடந்துக்கிட்டாங்க. இந்த வீடியோ வெளியில வந்த உடனேயே இஸ்ரேல்ல இருந்து மாலத்தீவுக்கு வர்ற டூரிஸ்டுகளோட எண்ணிக்கை குறைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்தியர்களுக்கு எதிராகவும் மாலத்தீவில் இருந்த ஹோட்டல் பணியாளர்கள் செயல்பட்டது, இந்தியர்களுக்கு எதிராக அவங்க வந்து நடந்துகிட்டது, ரொம்ப கேவலமாக நடந்துகிட்ட விஷயங்கள்லாம் வெளியில வந்தன. இந்தியர்களும் மாலத்தீவை வெறுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மாலத்தீவு இப்பொழுது தான் போடவிருந்த உத்தரவை இன்னும் விசா கொடுக்கறத நிறுத்தக்கூட இல்லை மாலத்தீவு. இனிமேல் தான் அப்படி ஒரு உத்தரவை நாங்கள் போட போறோம் அப்படின்னு தான் அறிவிச்சது. அந்த போட போறதாக இருந்த உத்தரவை நிறுத்தி வைக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லி மாலத்தீவு அறிவிச்சிருக்குது. அதற்கு மாலத்தீவு சொல்ற நொண்டிசாக்கு என்ன தெரியுமா, இஸ்ரேல்ல 20% பாலஸ்தீனர்கள் வாழ்றாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்திருக்குது. அதனால அந்த மக்கள் மாலத்தீவுக்கு வர்றது பாதிக்கப்படுமே, அதனால நாங்க இஸ்ரேலியர்களுக்கு விசா தொடர்ந்து நாங்க வழங்குவோம், நீங்க எல்லாம் தயவு செஞ்சு மாலத்தீவுக்கு வாங்க சாமி அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்குது. இந்த அறிக்கையை பார்க்கும் போதே நமக்கு சிரிப்பா வரலையா? இஸ்ரேல்ல வந்து 20% பாலஸ்தீனர்கள் வாழ்றாங்க அப்படிங்கிறது இத்தனை நாளா மாலத்தீவுக்கு தெரியலையா? அல்லது நேத்து தான் இந்த பாலஸ்தீனர்கள்லாம் இஸ்ரேலில் போய் குடியேறினாங்களா? என்னங்கடா காமெடி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பல விதமாக நெட்டிசன்கள் மீம்ஸ் போட்டு பயங்கரமா மாலத்தீவை கலாய்ச்சி வர்றாங்க. மாலத்தீவுடைய இந்த அந்தர்பல்ட்டிக்கு பின்னால் இருக்கிற உண்மையான காரணம் என்ன அப்படின்னு நாம விசாரித்த போது தெளிவாக ராஜதந்திரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வவுத்து சோத்துக்கு வழி தரணும்ல, பசிக்கும்ல அப்படின்னு தான் இப்பொழுது மாலத்தீவு மக்கள் அழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுதான் வவுத்து பசி தான் இந்த அந்தர்பல்ட்டிக்கு காரணம் அப்படின்னு ராஜதந்திர வல்லுநர்கள் சொல்றாங்க. என்னங்க சார் ஏதோ சில இடையா சொல்றீங்க, விளக்கமா சொல்லுங்க தானே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை நண்பர்களே, மாலத்தீவுடைய மிகப்பெரிய வருமானம் என்ன? அது வந்து டூரிசம் செக்டார் தான், சுற்றுலாத்துறை தான் முக்கியமான ஒரே வருமானம். அந்த நாட்டுடைய 90% மக்கள் நம்பி இருக்கிறது சுற்றுலாத்துறையை தான் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி சுற்றுலாத்துறையவே நம்பி இருக்கிற நாடு ஒன்று இந்தியா போன்ற அந்த நாட்டுக்கு ஆக அதிக சுற்றுலா பயணிகளை அனுப்பி வந்த நிலையில இந்தியாவை பகச்சுக்குச்சு. அப்போ இந்தியர்கள் அங்கே போகிறத நிறுத்திட்டாங்க. மாலத்தீவுக்கு வந்ததுலேயே நம்பர் 1 இடத்துல ஆக அதிக எண்ணிக்கையில் இந்தியர்கள் தான் அங்கே சுற்றுலாவுக்கு போனாங்க. இப்பொழுது இந்தியர்களுடைய வருகை 60% மேலே குறைஞ்சிருச்சு அப்படின்னா பார்த்துக்காங்களேன். பல ரிசார்ட் இப்பொழுது அங்கே காலியாக கிடக்குது நண்பர்களே. சில தினங்களுக்கு முன்பு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர் மாலத்தீவு சுற்றுலா போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்லிட்டு இருந்தாரு. அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? உண்மையிலேயே நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். அவர் சொல்றாரு, தம்பி நாங்கள் மாலத்தீவு போனால் அங்கே யாருமே இல்லை தம்பி, அந்த ரிசார்ட்லேயே எங்கள் ஃபேமிலி ஒன்று தான் இருந்தது, 3 பேர் இருந்தோம். ஹோட்டலெல்லாம் இருக்குது, எல்லாம் வேலைக்கெல்லாம் ஆளுகள்லாம் இருக்கிறாங்க, கம்மியாக தான் இருக்கிறாங்க, ஆனால் ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ரிசார்ட்டே அப்படியே கடலோரத்தில் நடந்து போனோம்னா அப்படி ஒரு பாலமாட்டை கட்டியிருக்கிறான், அங்கங்கே காட்டேஜ் கட்டியிருக்கிறான். அதில் ஒரு காட்டேஜ் நமக்கு ஒதுக்குனா அந்த காட்டேஜ் ஒரு 15-20 காட்டேஜ் இருக்குது. அதில் எதுலேயுமே ஆட்கள் இல்லை, நாங்கள் மட்டும்தான் ஒரே ஒரு காட்டேஜில் தங்கி இருந்தோம்.
எங்களுடைய பாதுகாப்பே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்தது தம்பி. அந்த ஹோட்டல் வந்து நமக்குன்னு ஒரு ஆர்டர்லியை போட்டாலுமே கூட அங்கே தங்கி இருக்கிறதே ஒரு பெரிய அச்சுறுத்தலாக தான் இருந்தது. ஏண்டா மாலத்தீவுக்கு டூர் போனோம்னு ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். மேலும் அவர் என்ன சொன்னார்னா, அவர் தங்கி இருந்த அந்த குறிப்பிட்ட ரிசார்ட் வந்து இந்தியர்களையே மிகப்பெரிய அளவில் நம்பி இருந்த ரிசார்ட் அப்படின்னு சொல்றாரு. இந்தியர்கள் பெரிய அளவில் அதை விரும்பி சென்ற 5 ஸ்டார் ரிசார்ட்டா அது. இப்பொழுது இந்தியர்கள்லாம் அங்கே வர்றதை அறவே நிறுத்திக்கிட்டதுனால அந்த 5 ஸ்டார் ரிசார்ட்டு இப்போ வெறிச்சோடி கிடக்குது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, அங்கே இருந்த மேனேஜர்கள் எல்லாமே என்னுடைய நண்பர்கிட்ட பயங்கரமாக புலம்பி இருக்கிறாங்க. ஐயா, தயவு செஞ்சு இந்தியர்களை கொஞ்சம் வர சொல்லுங்க, இல்லைன்னா நிலைமை இப்படியே போச்சுன்னா ஒரு சில மாதங்கள் கூட எங்களுடைய ரிசார்ட் தாக்கு பிடிக்காது, நாங்கள் எங்களுடைய ரிசார்ட்டே திவாலாயிரும், நாங்கள் எல்லாம் வேலை இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி புலம்பி தீர்த்துருக்குறாங்க நண்பர்களே. மொத்தத்தில் எண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா, இந்தியர்கள் அங்கே போகாதனாலேயே மாலத்தீவில் இதுபோல் பல ரிசார்ட்டுகள் கோஸ்ட் டவுன் போல கோஸ்ட் ரிசார்ட்டாக மாறி வருவதாக செய்திகள் வெளிவருது. இப்படி ஏற்கனவே மனுஷன் பயங்கரமாக அடி வாங்கி இருக்கிறாரு. இது பத்தாதுன்னா அடுத்தது இஸ்ரேலும் மிகப்பெரிய அளவில் மாலத்தீவுக்கு சுற்றுலாத்துறையினரை அனுப்பிக்கிட்டு இருந்த ஒரு நாடு. அந்த இஸ்ரேலுக்கிட்ட போய் முறைச்சிக்கிட்டாரு. தான் வந்து இப்படி இஸ்ரேலை முறைச்சிக்கிட்டோம், இஸ்ரேலை திட்டணும், இஸ்ரேல் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா இஸ்லாமிய நாடுகள்லாம் தங்களை அப்படியே தங்க தாம்பாளத்தில் வச்சு தாங்கும் அப்படின்னு மாலத்தீவு அதிபர் முய்சு கணக்கு போட்டார். அப்படி எதுவும் நடக்கவும் இல்லை. இஸ்ரேல ஆட்கள் அனுப்புறதை நிறுத்திடுச்சு. இப்பொழுது நம்ம ஊரில் ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, கண்ணா லட்டு தின்ன ஆசையா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி மாலத்தீவோட நிலைமை ஒரு அடி வாங்கினது பத்தாதா, 2 அடி வாங்கியும் பத்தலையாடா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு மாலத்தீவோட நிலைமை. சரி நண்பர்களே, அனுபவிக்கிட்டோம். நம்மை படுத்தியவர்கள் நம்மளுடைய பிரதமரை, நம்முடைய இந்திய மக்களை உதாசீனப்படுத்தி கேவலப்படுத்தியவர்கள் நிச்சயமாக நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதான் நம்முடைய நிலைப்பாடு. இனிமேலும் நாம் மாலத்தீவுக்குள்ளே கால் எடுத்து வைக்க மாட்டோம் அப்படின்னு உறுதி பூண்டது தான். இரண்டாவது செய்தியாக இன்னைக்கு நாம் எதை பார்க்க போறோம்னா, ரஷ்யா வடகொரியாவுடைய அந்த பான்ஹோமின்னு சொல்லுவாங்கல்ல, ரஷ்ய அதிபர் புட்டினும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னும் அப்படி கொஞ்சம் கொலாவிக்கிட்டாங்க இல்லையா, அதுதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பான செய்தியாகி இருக்குது நண்பர்களே. ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து நார்த் கொரியா போயிருக்கிறாரு. வடகொரியாவில் அவர் சென்ற போது வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை பார்த்துட்டு அதற்கு பிறகு ஒரு இராணுவ ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்கிறாரு. அந்த இராணுவ ஒப்பந்தம் தான் இப்பொழுது பெரும் சர்ச்சையாக மாறி இருக்குது. அந்த இராணுவ ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, வடகொரியாவுக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து வந்தாலோ அல்லது அதாவது இராணுவ ரீதியில், அதுக்கு என்ன அர்த்தம்னா வேற நாடு வடகொரியா மீது தாக்குதல் நடத்தினாலோ அல்லது ரஷ்யாவுக்கு அது போன்ற ஒரு அச்சுறுத்தலோ ஒரு தாக்குதலோ ரஷ்யா மீது நடந்தாலோ இந்த நாடுகள் தாங்க பரஸ்பரம் உதவிகளை செய்து கொள்வது இராணுவ ரீதியில். அதாவது என்ன அர்த்தம்னா, வடகொரியா மேலே யாராவது படையெடுத்தா, அமெரிக்காவாகட்டும் மேற்கத்திய நாடுகளாக இருக்கும் தென்கொரியாவாகட்டும் யாராவது படையெடுத்தாங்கன்னா உடனே ரஷ்யா வந்து வடகொரியாவின் பாதுகாப்புக்கு வரும், தன்னுடைய படைகளை அனுப்பும் அப்படிங்கிறதா இந்த ஒப்பந்தம். அதே போல வடகொரியாவும் செய்யும் அப்படிங்கிறது இந்த ஒப்பந்தம். இது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையையும் ஒரு அச்சத்தையும் கிளப்பி இருக்குது நண்பர்களே. ஏன்னா ஏற்கனவே வடகொரியா வந்து ஒரு நியூக்ளியர் பவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். வெளியில அவங்க வந்து டிக்ளேர் பண்ணல, அக்செப்ட் பண்ணலைன்னா கூட அவங்க கிட்ட அணுகுண்டு இருக்குது, நியூக்ளியர் பாம் இருக்குது அப்படிங்கிறது பரவலான செய்தி. அது மட்டும் இல்ல, மிசைல் டெக்னாலஜியில வடகொரியா ஒரு முன்னோடி அப்படிங்கிறதே நாம் மறந்துவிடக்கூடாது. பலவிதமான ஏவுகணைகளை வடகொரியா செய்து வச்சிருக்குது. இதெல்லாம் பத்தாதுன்னு இப்பொழுது ரஷ்யாவுடைய பலமும் வடகொரியாவுக்கு சேர்ந்ததுன்னா வடகொரியாவை யாருமே அடக்க முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. இது வந்து நேரடியாகவே தென்கொரியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்குது. எப்போ வேணா இந்த பைத்தியகார அதிபரான கிம் ஜாங் உன் என்ன வேணா செய்வார், தென்கொரியா மேலே தாக்குதல் நடத்தலாம், என்ன வேணா பண்ணுவார் அப்படிங்கிறதான் இப்பொழுது எழுந்திருக்கிற நிலைமையாக இருக்குது நண்பர்களே. அது மட்டும் இல்லை, இந்த இராணுவ ஒப்பந்தத்தில் அணு ஆயுத உதவிகளையும் செய்வது அப்படின்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்போது நாளைக்கு ரஷ்யா வந்து ஒரு ஆட்டம் பாம் டெக்னாலஜியை கொடுக்குதோ அல்லது அந்த மாதிரி விஷயங்களில் உதவி செய்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லை.
ஏன் அப்படின்னா வடகொரியாவும் இந்தியாவும் காலங்காலமாகவே நண்பர்கள், ராஜதந்திர உறவுகள் கட்டாயிட்டாலுமே கூட வடகொரியா தென்கொரியா பிரச்சனையின் போது இந்தியா மத்தியஸ்தம் செய்தது, முன்னிலையில் நின்று மத்தியஸ்தம் செய்தது. அப்பொழுது இருந்தே வடகொரியர்களுக்கு இந்தியர்கள் அப்படின்னா ஒரு தனி பிரியம். அதனால இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லை. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரஷ்யாவும் நம்முடைய நண்பன் அப்படிங்கிறதுனால நமக்கு இது பெரிய விஷயமாக தெரியல அப்படின்னாலுமே கூட மேற்கத்திய நாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.